வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். மக்களே, இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஸ்ரீதர் இருக்காரு. ஸோ சார் ஜோனல் ஆடி இருக்காரு, நிறைய கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அவருக்கு அம்பைரிங் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நம்ம ஒரு ஃபாலோவர் தான், அதே மாதிரி நல்லா கிரிக்கெட் பேசுவாரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வெரைட்டி நீங்க கேட்டீங்க. ஸோ நீங்க கேட்டதை நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ வெல்கம் ஸ்ரீதர் சார். என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். குவாலிஃபிகேஷன் சான்சஸ் நாம பார்க்க போறோம். ஏன்னா 7 டீம்ஸ் இன்னும் அலைவா இருக்காங்க குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியால. ஸோ அதை பத்தி தான் நீங்க டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துருவோம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அது நேற்று மேட்ச்லயே முடிவாயிருச்சு. ராஜஸ்தானும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். பிகாஸ் இப்பல இருந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சா கூட அவங்க 14 பாயிண்ட்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 14 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் இனஃப். இந்த சீசன் பொறுத்த வரையும் 14 பாயிண்ட் இஸ் நாட் இனஃப்னு தோணுது. ஸோ ராஜஸ்தானும் அவுட்டு. அதை எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்க 8 டீம்ஸ்க்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. இல்ல மோரோவர் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்மே எலிமினேட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட்டுமே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்மே எலிமினேட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 டீம்ஸ் தான் அலைவா இருக்காங்க. அதான் என்ன பொறுத்த வரைக்குமே எஸ்ஆர்ஹெச்மே கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் 9 play 3 வின்ங்கிறப்போ இன்னும் 5 மேட்சஸ் ரிமைனிங். அந்த 5 மேட்சஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜெயிக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, கன்சிடரிங் த நெட் ரன் ரேட் தே ஹேவ். ஸோ எஸ்ஆர்ஹெச்மே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க சொல்ற மாதிரி மேத்தமெட்டிக்கலி ஒரு பாசிபிலிட்டி இருக்குதான் எஸ்ஆர்ஹெச்க்கு. மற்றபடி டீம்ஸ் இல்ல கஷ்டம் தான். நான் என்ன சொல்றேன்னா ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். அவங்க ஆப்வியஸ்லி நெட் ரன் ரேட் மோசமா இருக்கு. ஆப்போனண்டா அவங்க ஆடுற டீம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. எம்ஐ கூட ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பிபிகேஸோட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம சென்னை ராஜஸ்தான் ரூல் அவுட் பண்ண மாதிரி உங்களை ரூல் அவுட் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் ரியலிஸ்டிக்கா we have to see இல்லையா? அவருக்கு சான்ஸே இல்லை. அவங்க டீம் டாப் 3 ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்காங்க. பயங்கர ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த 5 மேட்சும் அடிச்சு 5 மேட்சையும் நல்லா போலிங் போட்டு போலிங் பயங்கர ப்ராப்ளம். எல்லாரையும் விட்டாங்க ஆக்ஷன்ல. ஸோ போலிங் தான் பயங்கர மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால எஸ்ஆர்ஹெச் டோட்டலி ரூல்ட் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் ரியலிஸ்டிக்கா பார்த்தானாக்க எஸ்ஆர்ஹெச் இஸ் நாட் இன் கன்டென்ஷன். பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி ஆப்போனன்ட் டஃப் ஆப்போனன்ட். அவர் கேகேஆர் விட்டாரு. கேகேஆர் இஸ் ஆல்சோ பிளேயிங் எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் போலிங்லாம் அவங்களாம் அடைய முடியாது. வெரி டிஃபிகல்ட். இல்ல அங்கிள், அது எஸ்ஆர்ஹெச் வரமாட்டாங்க ஓகே. பட் நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு ஆட் ஆன் பண்றதுக்கு ஆப்ஷன்ல பவுலர்ஸ் பிக் பண்ணலங்கிறது அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் ஐபிஎல்ல இஸ் a வெரி குட் பவுலர், நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. கிறிஸ்டியனுமே ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாரு. பேட் கமின்ஸ் அண்ட் முகமது ஷமி நீங்க ஆப்ஷன்ல எடுத்தப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? நல்ல பவுலர்ஸ் தான் எடுத்தீங்க. என்னோட ஆக்ஷன் என்னோட ப்ரிவியூ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இங்க இந்தியன் பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாம் கோல்டு. இவங்களெல்லாம் நீ எவ்வளவு பைசா கொடுத்தாலும் கிடைக்காது. அன்னைக்கு இவங்க வின் பண்ண ஆர்சிபி வின் பண்ணாங்களே, அது வின் பண்ணதுக்கு காரணம் யாரு? வின் பண்ணதுக்கு காரணம் புவனேஸ்வர் குமார் எடுத்த விக்கெட் 19th ஓவர். இல்லைன்னா ஒரு ஷாட் வெளில போயிருக்கும். 3 டாட் பால் ஒரு விக்கெட்டுப்பா. கோல்டு இதெல்லாம் யார் போடுவா? இது பயங்கர மடத்தணும். ஏன் தெரியுமா அவங்க தப்பு பண்ணாங்க? நான் சொல்றேன் திருப்பியும், நான் இடத்துல பேசியிருக்கேன். அவங்க அன்வான்டா தே வெண்ட் ஃபார் இஷான் கிஷன். 12 கோடி வாங்கிட்டாங்க. அப்புறம் முழிக்கிறாங்க பைசா இல்ல. தேவையே இல்லை இஷான் கிஷன் அவங்களுக்கு. தெரியுமா? நோ ப்ராப்ளம். சோ எல்லாம் 3 டாப் லெஃப்ட் ஹேண்டர் என்ன பண்ணாங்க கட்சியில? வேஸ்ட் தானே ஆச்சு. அன்னைக்கு நான் கணிச்சது கரெக்டா இருந்தா இல்லையா? அதான் கணக்கு. ஓகே. சோ அவங்க புவியை விட்டுட்டு ஷமி எடுத்தது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அப்பவே நான் சொன்னதுதான். ஷமி நாட் இந்த ஃபுல்லஸ்ட் ஃபார்ம். நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து பாக்குறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் விக்கெட்லாம் எடுத்தாரு, எல்லாமே ஓகே தான், வெரி குட். இந்தியாவும் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஷமி நான் 2019 வேர்ல்டு கப்ல ஒரு பவுலிங் போட்ட ஷமியும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு 2-3 டெஸ்ட் சீரீஸ்ல பவுலிங் போட்ட ஷமி நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாக்கல. அப்படியே அடிச்சாருன்னா அப்படியே சீம்ல அப்படியே பறக்கும் பால். அந்த பறக்கிற பால பார்க்கல. ஜிடிக்கு ஒரு சீசன்ல ஏர்லியரா பவர் பிளேல 2-3 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த எஃபெக்டிவ்னஸ் இன்னும் சம்மிட் இல்ல. அவர் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். அதான் ஆக்ஷன் போதே அவர் நாட் ஃபுல்லி ஃபிட். அப்படி இருக்கும்போது ரிஸ்க் எடுத்தாங்க அவங்க. அதுதாங்க, வேற எதுவுமே இல்ல. ஓகே. சோ ஃபைனல் வெர்டிக்ட், எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆக மாட்டாங்க. அடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. இல்ல, நோ சான்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க விளையாடுறது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான டீம்ஸ். அவங்களுமே ஏன்னா டாப்ல இருக்கவங்களே ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்க்கு சான்சஸ் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் அவங்க ஆட போற டீம், அதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி மேத்தமெட்டிக்கலி அவங்களுக்கு சான்ஸ் இருக்கலாம். பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு வரும்போது சான்சஸ் இல்லை. ஸோ எஸ்ஆர்ஹெச் ரூல்ட் அவுட் தான்.
அதுக்கு மேல இருக்கிறது இப்ப அடுத்து நம்ம KKR bro. சொன்னபடி ராஜஸ்தான் சொன்னபடி சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 3 பேரும் அவுட் ஆஃப் த கன்டென்ஷன். இதுக்கப்புறம் இந்த மேல இருக்க 7 டீம் கிட்ட தான் மான்கொம்பு ஃபைட் இருக்கு. ஸோ வந்து அதபடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொல்கத்தாவை பாத்துருவோம். கேகேஆரோட ஆப்பனன்ஸ் இன்னும் அவங்களுக்கு வந்து 4 மேட்ச் இருக்கு. டோட்டலா வந்து இப்ப 9 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 4 மேட்ச், இந்த 4 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 9+8, ஸோ வந்து 17 பாயிண்ட்ஸ். அந்த ஒரு ரெயின் அஃபெக்டட் கேம்ல அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சது வந்து உங்களுக்கு இன்னுமே குஷனா போயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி அக்ரி. என்னக்கா கேகேஆருக்கு தான் இருக்கிறதுல ஸ்லைட்லி குட் சான்ஸ். பிகாஸ் அவங்க தே ஆர் வெல் பொசிஷன். என்னன்னாக்கா ரெண்டுமே கேம் கல்கட்டால ஆடுறாங்க. அவே கேம் ஒன்னு ஆடுறது வந்து SRH ஹைதராபாத்ல. இந்த 3 கேம் வின் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசி கேம் இருக்கு பாரு, RCB கேம். RCB ஹோம்ல வந்து பயங்கர மட்டமா இருக்காங்க ரெக்கார்டு. அதனால அவங்களுக்கு நல்ல சான்ஸ். ஃபர்ஸ்ட் போலிங் போடலாம், நல்லா போலிங் போடுவாங்க. செகண்ட் போலிங் போடலாம், நல்லா போலிங் போடுவாங்க. KKR இன் ஹைதராபாத், இன் பெங்களூர். ஸோ ரியலிஸ்டிக்கலி ஃப்ரம் கிரிக்கெட்டிங் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இஃப் தே கெட் தேர் ஆக்ட் டுகெதர் லைக் வாட் தே பிளேட் அகைன்ஸ்ட் டெல்லி, they have a very good chance. அந்த டெல்லி மேட்ச் முன்னாலே நான் சொல்லிட்டேன் காத்தால. அந்த மோர்கன் வந்து அன்னைக்கு ஈவினிங் தான் சொன்னாரு, நீங்க பாருங்க ஆப்போனன்ட் ஈஸி ஆப்போனன்ட் அவங்களுக்கு. கரெக்ட். அது என்ன மேட்ச் ஆடுறல, யார எங்க ஆடுற, யார் ஈஸி ஆப்போனன்ட் தான் கணக்கு. கரெக்ட் அங்கிள். பட் ஆனா ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஓகே ஃபைன், ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்னொரு 50% வந்து அவங்களோட பேட்டிங் வந்து ஒரு மேட்ச் கிளிக் ஆகுதுங்கிறது வந்து ஓகே. பட் த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா தேர் பேட்டிங் ஹேசன்ட் அரைவ் டு தி பார்ட்டி. சோ RCB bowling வந்து இட்ஸ் ரியலி குட்ங்கிறப்போ RCB bowling அகைன்ஸ்டா அந்த பேட்டிங் வில் கம் டு பார்ட்டி ஆகுங்கிறது ஒரு क्वेश्चन மார்க். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், CSK, SRH 3 பேருமே கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி கம்பேரிட்டிவ்லி வல்னரபிள் ஆப்போனன்ட்ஸ் தான். அதை வந்து அவங்க மேக் யூஸ் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் இந்த பேட்டிங் மேல ஒரு क्वेश्चन மார்க் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. இல்ல அதுதான் அட்வான்டேஜ் இன் பெங்களூர். யூ கேன் மேக் அப் ஹை ஸ்கோரிங் வென்யூ. இல்ல பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வந்து டாஸ் ரொம்ப குரூஷியல். சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா கூட டாஸ் லூஸ் பண்ண டீமே வந்து, அதாவது சேசிங் ஆன டீம் தான் ஜெயிச்சிருக்காங்கும் போது RCBயும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே மட்டமா ஆடினாங்க ஹோம் கிரவுண்ட்ல. வந்து கசாமுசான் பிச்சை வந்து ரீட் பண்ணாமே வந்து கசாமுசான் சுத்தி அவுட் ஆனாங்க. ஸோ வந்து டாஸ் வெரி குரூஷியல். ஆனா லாஸ்ட் கேம் அதை கணிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேப்டலைஸ் பண்ணி ஆடினாங்க. ஸோ அந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா RCB வின் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் KKR மாதிரி ஒரு டீம் கிட்ட வந்து டாஸ் வந்து ரொம்பவே குரூஷியல். KKR பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சப்போஸ் தே வின் 3 அண்ட் பே தி லாஸ்ட் கேம் இன் RCB, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பயங்கர ஹையா இருக்கும். அது யாருக்காவது மாட்டிக்கும் அந்த கிரவுண்ட்ல. ஏன்னா அவங்க KKR is one team where they have many match winners. அவங்களோட வீக் லிங்க் ரஹானே தான். ஆக்சுவலா பார்த்தாக்கா ரஹானே ஓபன் பண்ணணும். அது 3 ஆடுறதே வேஸ்ட். அப்போ ஆப்போசிட் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு KKR இன்னுமே ரொம்பவே அலைவா இருக்காங்க. இப்போ RCBயுமே வந்து ஹோம் கிரவுண்ட் விளையாடுறாங்க. பிளஸ் மற்ற ஆப்போனன்ட்ஸுமே வந்து ரொம்ப இன்ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. அவங்களுமே கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ KKR அலைவா தான் இருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ரஹானேக்கு ஒரு இன்ஜுரி. ஸோ கமிங் மேட்சஸ்ல விளையாடுவாருன்னு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஸ்விட்சஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஆஃப் வேலே கூட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 மேட்சஸ் விளையாடுவாருன்னு கூட கொஞ்சம் டவுட் தான். இல்லையே அவர் சொல்லிட்டாரு, ஐ ஆம் ஓகே. இன்டர்வியூலயே சொல்லிட்டாரு அவரு, ஐ ஆம் ஓகே, ஐ அம் பிளேயிங். ஓகே, அப்போ விளையாண்டா எனக்கு தெரிஞ்ச இஷ்யூ இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்ல ஒரு வின்னிங் மொமெண்டமோட வராங்க. பேட்டிங்குமே கொஞ்சம் ஃபைட் அப் ஆகுது, கரெக்டான டைம்ல ஃபைட் அப் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸே இருக்கு KKRக்கு. மற்ற டீமுக்கு இருக்கிற அளவுக்கு இவங்களுக்குமே அலைவா தான் இருக்காங்க. உள்ள வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒரு 60% நான் ரேட் பண்ணுவேன் உள்ள வரதுக்கான சான்சஸ். ஆமா, அவங்களுக்கு ஃபேர்லி குட் சான்ஸ். தட்ஸ் வாட். அவன் வந்துருவான்னு நான் சொல்லல. கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் they have a fairly good chance because of the opponent they play. That is the advantage. ஓகே, சோ ஃபைனல் வேர்டிக்ட் ரஹ்மான் ப்ரோ, வேல் ப்ரோ, அப்படியே ஸ்ரீதர் சார், நீங்க 3 பேரும் சொல்லிருங்க. KKR குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? ஒரே ஒப்பீனியன், எஸ் ஆர் நோ. 50-50 கிடையாது, ஒரே ஒப்பீனியன். இல்ல they have a good chance. You cannot say for sure no. They have a good chance. ஒரு ப்ரெடிக்ஷன் தான், மனசுல இருக்கிறத சொல்லுங்க. ஆவாங்களா மாட்டாங்களா, அவ்வளவுதான். இல்ல ஆவாங்கன்னு தோணுது எனக்கு. என்னவோ ஓகே, எனக்கு என்னமோ இப்போ கன்சிடரிங் டாப் 4 பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் சான்ஸ். ஏன்னா பஞ்சாப் அவங்களும் இப்போ ஜெயிச்சு நல்ல பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. KKR கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வளர்ற ஆப்போனன்ட்ஸ் வந்து வீக்கா இருந்தாலுமே இப்போ RCB கூட அவங்க தோற்றாலே ஓரளவு முடிஞ்சு போயிடும். ஸோ கஷ்டம் தான் மற்ற டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால. என்ன பொறுத்தவரையுமே KKR கஷ்டம் தான். 4 மேட்சஸ் 4 ஜெயிக்கணும். அதுவும் இல்லாம வந்துட்டு RCB கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க சொல்ற மாதிரி. ஸோ வந்து அப்படியே இல்லைனாலுமே 4 மேட்சுக்கு வந்து 4 ஜெயிக்கணும் போது 1 தோத்தாலுமே 15 பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆக முடியாது இந்த சீசன்ல. 16 பாயிண்ட்ஸ் தேவை.
ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் இந்த சீசன்ல குவாலிஃபை ஆக மாட்டாங்க. சோ நானுமே அதான் அக்ரி பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன் மை புக்ஸ் ஆல்சோ கேகேஆர் will not qualify எனக்கு தோணுது பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் தே ஹேவ் பிட்வீன் த டாப் 5 டீம்ஸ் which is very highly professional and ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ஆடிட்டு இருக்காங்க. டாப் 5 டீம்ஸ் ரொம்ப காம்படிட்டிவா ஆடிட்டு இருக்காங்க which is the right word. so அதனால ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் will qualify. அப்படியே நம்ம அடுத்த டீம் போயிடலாம் bro. அதுக்கு அடுத்து வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்துருவோம். ஓகே, உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க ரஹ்மான் ப்ரோ. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அடுத்த ஒரு 4 மேட்ச் இருக்கு, அதுல 2 ஹோம்ல விளையாடுறாங்க. ஆர்சிபி, பிபிகேஎஸ், அதுக்கப்புறமேட்டு ஜிடி, சன்ரைசர்ஸ். ஆர்சிபி, பிபிகேஎஸ், ஜிடி மூணுமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன் பொறுத்த வரையும். சன்ரைசர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டவுன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுமே சிஎஸ்கே மேட்சோட ஒரு வின்னிங் மொமெண்டம்ல வராங்க. ஸோ வாட் ஆர் த சான்சஸ் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்? லக்னோவுக்குமே சான்சஸ் வந்து டஃப் தான். ஏன்னா அவங்களும் நல்ல ஃபார்ம்லாம் இல்ல, பேட்டிங் வச்சு தான் அந்த டோர்னமெண்ட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. பவுலிங் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை இன்னுமே. ஸோ பேட்டிங் வச்சே ஓட்ட முடியாது. அதுவும் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அந்த டாப் 3 வச்சு கண்டிப்பா அவங்க உள்ள வருவாங்களான்னு கேட்டா டவுட் தான். அது மற்ற டீம் பெர்ஃபார்ம் பண்றது பொறுத்து வச்சு பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்டி உள்ள வராதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். இது வந்து லக்னோ வந்து கேப்டன்சி இஷ்யூ. ஆக்சுவலி கேப்டன்சி வந்து அவர் இஸ் நாட் இன் ஃபுல் கண்ட்ரோல். பூரான் வந்து இஸ் நாட் அக்ரிங் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் வாட் ரிஷப் பந்த் இஸ் டெல்லிங். நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேசினே இருக்காரு உள்ள, அவர் செட் பண்றாரு. அண்ட் மார்க்ரம் இஸ் அ கேப்டன், அவர் வந்து நேச்சுரல் கேப்டன். ஸோ அவரு ஒன்று சொல்றாரு. அதனால இந்த டாப் 3 அடிக்கிறதுனால தான் வின் பண்றாங்க. பூரா அடிச்சதான் அவங்க வின்னு. எல்லா மேட்ச் பூரா அடிக்க மாட்டாரு. ஸோ லக்னோ சான்ஸே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இல்ல அதான் பேட்டிங் வந்து லக்னோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. பூரன் ஒரு சைடு, டேவிட் மில்லர் ஆன் பேப்பர் பாக்குறப்போ நம்ம ஆப்ஷன் அப்போ கொஞ்சம் பயந்தோம். அதே மாதிரி மிச்சல் மார்ஷுமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசன். ரிஷப் பண்ட்மே கிளிக் ஆவார் நம்ம நினைச்சோம். அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர் இந்த சீசன் ஃபுல்லா. பட் த்ரூ அவுட்டா பாக்குறப்போ எல்எஸ்டி பேட்டிங் தான் அவங்க காப்பாத்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பவுலிங் வந்து அந்த ஹங்கர் இருக்கு, நம்ம பார்த்தோம். எல்லா மேட்சஸ்மே வந்து என்னதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அந்த அளவுக்கு ஒரு கிரேட் கேம்பைனர்ஸ் கிடையாட்டியுமே அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க பவுலிங்ல. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எல்லாருமே கிவிங் 100%. பட் ஸ்டில் ஓவரால் பாக்குறப்போ மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு ரிஷப் பண்ட் கேப்டன்சி மேலேயும் சரி, ஓவரால் டீம் ஸ்ட்ரக்சர் மேலேயும் பெருசா ஒரு உடன்பாடு கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அதனால ரஹ்மான் ப்ரோ, நீங்க அப்படியே உங்க தாட் சொல்லிருங்க, நம்ம அப்படியே ஃபைனல் வெடிங். அவங்க ஆடுற 4 டீமுமே கொஞ்சம் டஃப்பான டீம் தான் என்ன பொறுத்த வரையும். அதுல வந்து அவங்க 3 ஜெயிக்கணுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரையும். அதுவும் இந்த பேட்டிங்ல வந்துட்டு ஒரு லூப் ஹோல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. மில்லர் இன்னும் பார்ட்டிக்கு வரல. அதே மாதிரி பூரன் அடிச்சாதான் அவங்களுக்கு. பூரன் ஃபர்ஸ்ட் நல்லா கிளிக் ஆயிட்டு இருந்தாரு. ரீசெண்டா அவர் ஃபார்ம்லயும் ஒரு டிப் இருக்கு. மிச்சல் மார்ஷும் நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரீசெண்டா அவரதுலயும் அந்த டீமை வந்து வின்னிங்க்கு கொண்டு போற நாக்கு வரலங்கிறதால வந்து எனக்கு தெரிஞ்சு 4ல் 2 அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தோணுது. சாரி, 4ல் வந்து 4மே ஜெயிக்க மாட்டாங்க. மேபி 2 ஜெயிப்பாங்க. ஸோ அதான் ஓவரால் டீம் காம்பினேஷன் பார்த்தா எனக்கு அதான் தோணுது. ஓகே, சோ ஃபைனல் வெர்டிக்ட் ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஐ டோன்ட் திங்க் லக்னோ வுட் குவாலிஃபை. அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிருங்க. ஐ டோன்ட் திங்க் லக்னோ வில் குவாலிஃபை. ஷூர், தட்ஸ் ஃபார் ஷூர். தட் இஸ் ஷூர். எனக்கும் அதே ஒப்பீனியன் தான். எல்எஸ்ஜி உள்ள வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரஹ்மான் சொன்ன மாதிரி அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதான் 4 மேட்ச் வந்து அவங்க 2 தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. வந்து பிளே ஆஃப் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு தோணுது. அடுத்த டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிருவோம். ஸோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னும் 4 மேட்ச் இருக்கு. டெல்லி இங்க வந்துருச்சா? நான் ஏதோ டாப்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும். டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னும் 4 மேட்ச் இருக்கு. பிபிகேஎஸ், மும்பை இந்தியன்ஸ், ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ வந்து 4மே கொஞ்சம் டஃப் தான். எஸ்ஆர்ஹெச் மேபி கொஞ்சம் வீக் லிங்கா இருக்காங்க. பட் அதர் 3 ஆர் டஃப். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது. அதான் எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்து டாப் 5ல தான் இருந்தாங்க. டாப் 4ல தான் இருந்தாங்க இனிஷியலா. இப்போ வந்து அவங்களோட அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நிறைய ரீசெண்ட் மேட்சஸ்ல எரர் மேக் பண்ணிருக்காங்க. அவ்வளவா வின்னிங் பார்க்க முடியல. அதுவும் இல்லாம அவங்க விளையாடுறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஹோம் கிரவுண்ட் மேட்ச். மீதி எல்லாமே அவே மேட்ச் தான். ஆப்போனன்ட்ஸுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்காங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னு 4th பொசிஷன் இல்லாட்டி 5th பொசிஷன் இதே இடத்துல தான் இருப்பாங்க. டாப்ல வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, சோ என் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் வந்து டெல்லி வந்து எப்பவுமே ரொம்ப ஹையா ரேட் பண்ணிருக்கேன் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. எனக்கு வந்து ஏதோ என்னமோ ஒரு வந்து அந்த டீம் ஒரு ஸ்பார்க் தெரியுது. அண்டர் ஹேமந்த் பதானி அவருக்கு ஒரு பயங்கர கான்பிடன்ஸ் அண்ட் மொமெண்டம்ல வராரு. பயங்கரமா டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டொமஸ்டிக்ல ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேமந்த் பதானி அண்ட் டெல்லி கேபிட்டல். த்ரூ அவுட் சீசன் நல்லா பண்ணாங்க. எஸ், ஆஃப் லேட் கடைசி ஃபியூ மேட்சஸ் வந்து ஒழுங்கா போல அவங்களுக்கு. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பவுலிங் காம்பினேஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல விளையாண்ட பவுலிங் காம்பினேஷன் வாஸ் பெர்ஃபெக்ட். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேட்ச்க்காக மோஹித்தை டிராப் பண்றதுலாம் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஃபேர். பழையபடி இஃப் தே ஹேவ் டு கோ பேக் டு வின்னிங் வேஸ் அந்த பழைய காம்பினேஷன்லேயே ஆடணும். இல்ல அட்லீஸ்ட் தே ஷுட் பிரிங் இன் நட்ராஜன். என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஷுட் மேக் இட் டு பிளே ஆஃப். ரொம்ப ஆசைப்படுறேன். நம்ம கடைசி வேர்டிக்ல நம்ம சொல்லுவோம் ஆவாங்களா மாட்டாங்களான்னு.
பட் டெல்லி இஸ் அ வெரி குட் டீம் இன் மை ஒப்பீனியன். டெல்லிக்கு வெரி குட் பேலன்ஸ் ஆக்சுவலி, ஆஸ் அ டீம் வெரி குட் பேலன்ஸ். அவங்க நிறைய ஸ்மால் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தாக்க அக்ஷர் பட்டேல் நியூ பால்லே போடணும். அவர் ரெண்டு மேட்ச் போடுறாரு, போட்ட மேட்ச் வின்னு. ஆனா இன்னும் 2 மேட்ச் போட முடியாது, எனக்கு கையில அடிக்கிறாரு, புரியவே மாட்டேங்குது. அப்புறம் 2 ஓவர் போடுறாரு. நான் பின்னால கையில அடிக்கிற 2 ஓவர் போடுறத ஃப்ரண்ட்ல 2 ஓவர் போட வேண்டியதானே, அது எனக்கு புரியல. பிளஸ் அவங்க பண்ற தப்பு என்னன்னாக்கா, ஃபேஃப் உள்ள இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துடணும். நீ ஃபேஃபையும் உள்ள அமைச்சு கேஎல் ராகுலையும் உள்ள அமைச்சு வச்சுக்கோ, என்ன ஆகுதுனாக்கா 2 பேரும் சிங்கிள்ஸ் ஆடுறாங்க இனிஷியல் ஃபேஸ்ல. அந்த ரன் ரேட் அன்னைக்கு போச்சு அவங்களுக்கு அந்த கேம். ஸோ இதான் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வாட் தே மேக்ஸ் a big difference actually. அண்ட் another thing, அக்ஷர் பட்டேல் என்ன பண்றாங்கன்னா, நிறைய மேட்ச் நீங்க பாருங்க, டெல்லி மேட்ச் அகேன்ஸ்ட் பாம்பே ஆல்சோ, சாம்பியன்ஸ் டிராபி ஆல்சோ, போன மேட்ச் கேகேஆர் மேட்ச் ஆல்சோ, கையில மேட்ச் இருக்கும்போது தூக்கி அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அது அவுட்டாவே கூடாது. அது மாதிரி you are giving a lot of chances for the opponent to come into the game, which is not required. So these are all small things. They are making a lot of small mistakes. இதனால அவங்களுக்கு சான்சஸ் போகும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். ஆல்தோ இஸ் a very good team. என்ன பொறுத்தவரையும் டெல்லி கேஎல் ராகுல மேல ஆடியே ஆகணும். அவர் நம்பர் 4. இந்தியாவுக்குலாம் சூப்பரா பண்ணிருக்காரு, எல்லாமே அக்செப்டபிள். அவர் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் அடாப்ட் பண்ணி ஆடுறாரு. ஆனா உங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா ஐபிஎல்ல நம்ம பார்த்திருக்கோம், அவர் ஓப்பனிங்ல தான் கிளிக் ஆயிருக்காரு, ஓப்பனிங்ல தான் ரன்ஸ் அடிச்சு குவிச்சிருக்காருங்கும் போது அவர் ஓப்பன் பண்ணியே ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா, கருண் நாயர் கீழே ஆடணும், மேபி 4ல அபிஷேக் பொருள் நம்பர் 3 ஆடணும். அதே மாதிரி ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் அவங்க கேம் விடுறாங்க. அந்த எம்ஐயோட லாஸ் எல்லாம் நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். கடைசியா 3 ரன் அவுட் ஆகி லாஸ் ஆனதெல்லாம் ஒரு பிளண்டரு. அது மாதிரி அந்த சின்ன மொமெண்ட்ஸ் அவங்க கேம் விட்டுருக்காங்க. அந்த எம்ஐ மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க டாப்ல வந்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இப்போதைக்கு. அடுத்து இன்னொரு 4 மேட்சஸ் இருக்கு. 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அடுத்து ஒரு 4 மேட்சஸ் இருக்கு. அது 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணுங்கும் போது தே ஹேவ் அ குட் சான்ஸ். அவங்கள்ட்ட குட் பவுலிங் எல்லாமே இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க அவங்களோட திங்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு. அசுடோஸை மேபி யூஸ் பண்ணா கடைசியா கொண்டு வந்துக்கலாம், இல்லாட்டி ஒரு பவுலிங் போலாம் அப்படிங்கிற திங்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க ஒரு சாலிடா இப்போ டாப்ல பெர்ஃபார்ம் பண்ற டீம்லாம் சாலிடா வச்சிருக்காங்க. அவங்களோட பேட்டிங் லெவனா இருக்கட்டும், பவுலிங் லெவனா இருக்கட்டும், யார் வெளில போனா யார் உள்ள வருவாங்கிறது ஒரு சாலிடிட்டி இருக்கு. அந்த சாலிடிட்டி எனக்கு இங்க ஏதோ மிஸ் ஆகுதோ அப்படின்ட்டு தோணுது. அதே மாதிரி அவங்க நட்ராஜனுக்கும் மோஹித் சர்மாக்கும் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். என்னை பொறுத்தவரையும் சமீராக்கு இந்த டெல்லி 11 இடம் கிடையாது. நட்ராஜன் ஆர் மோஹித் சர்மா எனி ஒன் ஷுட் பிளே. இந்த மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா they are good chance of winning 2 games out of other 4. நீங்க கடைசியா சொன்ன பாயிண்ட் நான் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். மோஹித் ஆர் நட்டு ஷுட் பிளே. பட் மத்த 2 பாயிண்ட்ஸ் ப்ரோ, அஸ்டோஸ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டீம்ல இம்பாக்ட் பிளேயரா அவர் பேட்டிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ நம்பர் 8 வரைக்கும் அஸ்டோஸோட சேர்த்தீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கும். சோ அப்போ இப்போ இன்கேஸ் 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அஸ்டோஸோட நீடே அந்த டீம்ல இருக்காது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா. சோ அப்போ நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் குஷனுக்கு போக முடியும். சோ அப்படி உங்களுக்கு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணீங்கன்னா மேபி அஸ்டோஸ் இம்பாக்டா கொண்டு வராங்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சேசிங்குமே டீப் பேட்டிங் லைனை வச்சு கொண்டு வரணும். இப்போ சேசிங் ஆடினாங்கன்னா கண்டிப்பா அஸ்டோஸ் இம்பாக்டா கொண்டு வருவாங்க. அது நோ பிரெய்னர் தான். அதே மாதிரி கேஎல் ராகுல் டாபிக் இட்ஸ் வெரி நைஸ் டாபிக் டு டிஸ்கஸ். ஏன்னா ஒரு டீமுக்கு அந்த பிளேயர் எங்க பெஸ்டா ஆடுவாரு அப்படிங்கிறது தான் மேட்டர். மோர் தென் அந்த பிளேயருக்கு எந்த பொசிஷன் பெஸ்ட்ங்கிறத விட அந்த டீமுக்கு அந்த பிளேயர் எந்த பொசிஷன்ல ஆடினா பெட்டர் அப்படிங்கிறப்போ அது ஒரு 50-50 தான். எஸ் நம்ம சொல்லலாம் கேஎல் ராகுல் ஓப்பனிங்ல ஒரு பீஸ்ட் கண்டிப்பா இன்னும் பெட்டர்னு. பட் அந்த டீமை பாக்குறப்போ அபிஷேக் போரல் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ற எபிலிட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஃபேஃப்மே மிடில் ஆர்டர் ஆட முடியாது, டாப்ல தான் ஆடி ஆடும். ஸோ ஃபேஃப் போரல் கருண் நாயருமே மோர் சூட்டட் ஃபார் நம்பர் 3ங்கிற மாதிரி ஆடுறாரு. ஸோ அங்க மேபி கேஎல் ராகுல் அந்த ஒரு ரோல் தெளிவா கொடுத்துட்டாங்க போல. மிடில் ஆர்டர்ல நீ ஒரு அக்ரெசரா ஆடு, இல்லாட்டி நீ ஹோல்ட் பண்ணி ஆடு, டிபெண்ட்ஸ் ஆன் த கேம் அப்படிங்கிற அந்த ரோல் கொடுத்துட்டாங்க. விச் இஸ் வேல்யூபிள் அடிஷன் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவரு டாப் ஆர்டர் ஆடிட்டா மிடில் ஆர்டர் ரொம்ப வல்னரபிளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் ஆடுறது இட்ஸ் ஓகே டிசிஷன் தான். நாட் மச் டு கிரிட்டிசைஸ்ங்கிறது என்னோட தாட். இல்ல ஐ அக்ரி வித் யூ. பட் என்னன்னா கேம் ப்ரோக்ரஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ அன்னைக்கு ரன் ரேட் கம்மியா இருக்கு, ஃபேஃப் கஷ்டப்படுறாருனாக்கா அப்போ திருப்பி கேஎல் ராகுல் அர்த்தமே இல்ல. இவர் போயிட்டு அக்ஷர் பட்டேல் போயிட்டு ஒரு 20 ரன் இந்த பக்கம் ஒரு 6 இந்த பக்கம் ஒரு 4 அடிச்சுட்டு வந்துட்டாரு வச்சுக்கோங்க. அப்புறம் இவரு போய் என்ன ஆகுதுனாக்கா அந்த மொமெண்டம் விட்டுட்டீங்கன்னாக்கா திருப்பி உள்ள வரது கஷ்டம். அன்னைக்கு ரன் அவுட் ஆயிட்டாருல பாவம். இல்ல அதுக்கு முன் கேம் நான் சொல்றேன். ஓகே ஓகே. அதுக்கு முன் கேம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க 2 பேரும் ஸ்லோவா ஆடி மேட்ச் போச்சு. ரிப்பீட் பண்றது அதேதான். எனக்கு கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடணும்.
மை விஷ் அதுதான். ஏன்னா அவர் அந்த இடத்துல தான் அதிக ரன் ஸ்கோர். நீங்க சொல்றதெல்லாம் டு த எக்ஸ்டென்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டீமுக்கு என்ன தேவையோ அந்த பொசிஷன்ல தான் ஆடணும் எல்லாமே. ஆனா டிசி பொறுத்தவரையும் ஆர்சிபில ஒரு விராட் கோலி என்ன பண்றாரோ அதை வந்து டிசில வந்து கேஎல் ராகுலால ஓப்பனிங்ல பண்ண முடியும். கேமுக்கு தகுந்த மாதிரி அவரால் அடாப்ட் பண்ணி ஆடிக்க முடியும். பவர் பிளே ஆனாருன்னா ஃபியூ பால்ஸ் அவருக்கு கிடைக்கும், அடிச்சு அவர் அந்த ஃபார்ம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் டீம் வந்து கரை சேர்க்க முடியும். ஸோ எல்லா எபிலிட்டியும் அவர் இருக்கு. ஸோ வந்து அதனால அவர் ஓப்பனிங் ஆடுறது தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது. ஓகே, ஸோ ஃபைனல் வேர்டிக் சொல்லிருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? டெல்லி கேபிட்டல்ஸ் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் வில் டெஃபினெட்லி குவாலிஃபை. டெல்லி ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, கண்டிப்பா குவாலிஃபை ஆறீங்க. டெல்லி இஸ் 50-50 சான்ஸ். ஏன்னா அவங்க கேம் அகைன்ஸ்ட் மும்பை இன் மும்பை இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி. அந்த டீம் யாரும் பண்றாங்களோ அதுதான் போறாங்க. ஆடியன்ஸ் வந்து உங்கள்ட்ட கேக்குறது வந்து எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். 50-50 தான் கிடையாதுன்ட்டாங்க. என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலா என்னோட பர்சனல் சாய்ஸ்ல டிசி உள்ள வரணும்ன்றதான் என்னோட பர்சனல் சாய்ஸ். ஒண்ணு மும்பை இல்லாட்டி ஜிடி வெளியே போகணும். என்னை பொறுத்தவரையும் மும்பை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜிடி கூட அங்கங்க அவங்க டீம் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க மும்பை கம்பேர் பண்ணும்போது. ஜிடிக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு டிசி உள்ள வந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு புது சாம்பியன் பார்க்கணும். மும்பை உள்ள இருந்துட்டு போறாங்க, பட் மும்பை ஜெயிக்க கூடாது. ஏதாவது ஒரு புது சாம்பியன் ஆர்சிபி, பஞ்சாப் ஆர் டிசி ஜெயிச்சா நல்லா இருக்கும். என்னோட இது வந்துட்டு நான் எப்பவுமே வந்து பஞ்சாப் ஆர் டிசி ரெண்டு டீம்ல தான் ஒரு டீம் வந்து உள்ள வரும்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு போன கேம் வின் பண்ணதுல பஞ்சாப் ஹேவ் வெரி குட் சான்ஸ் ஃபார் த பிளே ஆஃப். பஞ்சாப் போன கேம் வின் பண்ணதாலே ஐ திங்க் டிசி வில் மிஸ் அவுட். நம்ம அடுத்து வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்துருவோம். குஜராத் டைட்டன்ஸுக்கு இருக்க அடுத்த 4 மேட்ச் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், டெல்லி, லக்னோ, எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே. 5 மேட்ச் போல வந்து ஆமா 5 மேட்ச் 9 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி அவங்க வந்து 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 5 மேட்ச் இருக்கு. ஸோ வந்துட்டு 5ல வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே அவங்களுக்கு ஒரு ஈஸி ஆப்போனன்ஸா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ அந்த 2 கேம் வின் பண்ணாலே அவங்க வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க. ஸோ 5 கேம்ல 2 கேம் வின் பண்றதெல்லாம் வின் பண்ணிருவாங்க ஜிடி. ஸோ நீங்க பாருங்க. ஷூர்மா ஜிடி ஷூரா வந்துருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அவ்வளவு GT is the best balanced side right from the options if you see and also execution perfect on. ஓகே, என் தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லதே வந்து ஜிடி வந்து எனக்கு பெருசா ஜிடி மேல உடன்பாடு கிடையாது. எஸ் நல்லா இருக்காங்க எல்லாம் ஓகே, பட் பர்சனலி எனக்கு வந்து ஜிடி மேல அந்த மிடில் ஆர்டர் மேல எப்பவுமே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இன்னமும் அது எக்ஸ்போஸ் ஆலையோ அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. கண்டிப்பா அது எக்ஸ்போஸ் ஆகும். அட்லீஸ்ட் இப்ப ஆளுனா கூட பிளே ஆஃப்ஸ்ல கண்டிப்பா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு வந்து ஜிடி குவாலிஃபை ஆறதுல உடன்பாடு கிடையாது. பட் ஆற மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் I would be happy if GT doesn't qualify. அப்படியே ஆனாலும் அந்த மிடில் ஆர்டர் வந்து will be exposed in playoffsங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். நித்யன் சொன்னதுதான் என்னோட ஒப்பீனியனும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அவங்க எப்படி தப்பிச்சு வராங்கன்னு தெரியல. பட் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க ஆக்சுவலா. ஏன்னா ஒரு யூனிட்டா ஏதோ பர்ஃபார்ம் பண்ணி உள்ள வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரையும் நான் சொல்லிட்டேன் வீரப்பா டிசி உள்ள வரணும், ஜிடி வெளியே போகணும்னு. பட் ஹோம் கிரவுண்ட்லயே 3 மேட்ச் விளையாடுறாங்க. ஹோம் கிரவுண்ட்ல சுமன் கில் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலா. சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க விக்கெட்டே எடுக்க முடியாது. எப்படியும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். டிசி உள்ள வரணும்னா ஜிடி வெளியே போகணும்னா ரொம்பவே கஷ்டம். பட் என்னோட ஒப்பீனியன் ஜிடி வெளியே போயிட்டு டிசி உள்ள வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து ஜிடி வெளியே போகணும்னு நினைக்கிறேன். என் தாட் என்னன்னா ஜிடியோட மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு, எல்லாம் ஓகே. பட் அவங்க டாப் ஆர்டர் சும்மா கன்னா இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க விளையாடுறாங்க. எங்களுக்கு மிடில் ஆர்டர் வீக்னஸா இருக்கு, அதை எப்ப எக்ஸ்போஸ் பண்ணுமோ நாங்க அப்ப எக்ஸ்போஸ் பண்றோம், அது வரையும் நாங்க நின்று ஆடிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருவேளை டாப் ஆர்டர்ல விக்கெட் போனாலும் பட்லர் வந்து சஸ்டைன் பண்ணி ஆடி கொடுத்துறாரு. டக்குன்னு வாஷிங்டன் சுந்தர் இறக்கி திருப்பி கொஞ்சம் இது பண்ணி கன்சால்டேட் பண்ணி ஆடி அவங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் பண்ண விடாம பாத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பெஸ்ட் டாக்டிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி நான் திருப்பி சொல்றேன், அவங்களோட பவுலிங் வந்து வெல் ஆல்ரவுண்டடா இருக்கு. உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் வேணும்னா வாஷிங்டன் சுந்தர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேணும்னா சாய் சுதர்ஷன், இது லெக் ஸ்பின் வேணும்னா ரஷீத் கான், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேணும்னா இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறமேட்டு பால் ஏர்லியானா ஸ்விங் பண்ணா சிராஜ். ஆல் பேசஸ் கவர்டா இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஜிடி இஸ் கோயிங் அவுட். ஷுவர்லி வந்து அவங்க கண்டிப்பா உள்ள வராங்க. அதை தவிர ரபடா வேற உள்ள வராது. ரபடா இன்னும் வரவே இல்ல. இல்ல நாக் அவுட்டுக்கு வந்தாருன்னா 4 ஓவர் முதல்ல 2 ஓவர் 2 விக்கெட் தள்ளிடுவாரு. ஸோ ஜிடி செம்ம bowling சைடுமா. வெரி டிஃபிகல்ட். what they have done is even if they score low scoring or whatever it is, விக்கெட்டிங் எபிலிட்டி எல்லா பவுலருக்கும் இருக்கு. எல்லா பவுலர்ஸும் விக்கெட் எடுக்கிறாங்க. 2 ஓவர் போட்டா ஒரு எடுத்துறாங்க எல்லாரும். நீங்க எடுத்து பாருங்க. ஸோ ஆப்போனண்டால அவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியாது எதையுமே அவங்க கிட்ட. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். செய்ய போறாங்க, ரெடியா இருக்காங்க. நம்ம 2 பேர் தான் டிசி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம செய்ய போறாங்க.
ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வந்து ரஷீத் கானுமே பெருசா இம்பாக்டிவா இல்ல. அப்போ வந்து சாய் கிஷோர் வந்து அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி சூப்பரா போட்டாரு. இப்ப சாய் கிஷோரோட ஃபார்ம் டிப் ஆகும் போது ராஜஸ்தான் மேட்ச் விட்டுருங்க, எனி டீம் அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் பார்க்க தான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு முந்தின மேட்ச்னா ரஷீத் கான் வந்து பார்ட்டிக்கு வந்து அவர் நல்லா போட்டு இருந்தாரு சாய் கிஷோர் அடி வாங்குறப்ப. ஸோ வந்து அவங்க ஒரு பிளேயர் தப்பு பண்ணாலும் இன்னொரு பிளேயர் வந்து அதை மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் திவாட்டியா வந்து எல்லாருமே அண்டர் ரேட் பண்றாங்க. அவர் பினிஷிங் ரோல்ல ஆளு பார்க்க அப்படி இல்லைனாலுமே டைம் அண்ட் அகைன் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரால் வந்து அந்த 2 பாலுக்கு ஒரு 6 கண்டிப்பா அடிக்க முடியும். ஸோ வந்து ஜிடிஆர் லுக்கிங் சோ ஸ்ட்ராங். ரூதர்ஃபோர்டு என்னங்க ஸ்டாண்டுக்கு தான் அடிக்கிறாரு அவரு. என்ன பவர் தெரியுமா அந்த சத்தம் வந்து. இல்ல எங்களுக்கு பட் ரூதர்ஃபோர்ட் வந்து கிளியராவே வந்து இந்த ஒயிட் வாக்கர்ஸ் போட்டு வைஷாக் விஜயகுமார் ஒரு ப்ளூ பிரிண்டே காட்டிட்டாரு எங்களை அவர் எப்படி பவுல் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த மேட்ச்ல ஸ்ட்ரகிள் பண்ண அவர் சரியாயிடுவாருமா அடிச்சாரு வச்சுக்க. அவர் பேட் அவர் அடிக்கிற பேட் சத்தம் பாத்துங்க மைக்ல எப்படி கேக்குது உங்களுக்கு டிவில. அதெல்லாம் கரெக்ட் எங்கள் பட் அவுட் சைட் ஆஃப் வந்து அந்த ரூம் அவர் கிரியேட் பண்ண முடியல. அதெல்லாம் சரியாயிடும். நீ பாரு நீ ரிக்வயர்ட் ரேட் வந்து 20 இருந்தது, அதனால நிக்க வச்சாங்க. நார்மலா ஆடுறான்னு அடிச்சிருவாரு. ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி வந்து நான் ரபாடான ஒரு பிளேயர் இருக்கிறதே மறந்துட்டேன். ஆக்சுவலா ரபாடான ஒரு பிளேயர் வந்து நான் கண்டென்ஷன்லயே வைக்காம தான் இவ்வளவு நாள் வந்து சரி அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜிடிங்கும் போது ரபாடாங்கிற ஒரு பிளேயரே மறந்துட்டேன். அவரும் உள்ள வந்துட்டாருன்னா ஜிடிஐ கொல்லும் ஆண்மகன் பிறக்கவில்லை மாமா தான். ஜிடி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா ஃபைனல் வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு வந்து என் ஃபேவரட் டீம்ஸ் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால ஜிடி ஆகக்கூடாது, ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையும் டிசி உள்ள வரணும், அதுக்கு ஜிடி மட்டும் தான் ஒரு வழி கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால ஜிடி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது என்னோட பர்சனல் சாய்ஸ். ஆக்சுவலா டீமா பார்த்தா அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. இன்னும் 5 மேட்ச் இருக்கு, இப்பயே 12 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஏதோ ஒரு ஜிங்ஸ் ஆகி டிசி உள்ள வரும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஏதோ ஆர்சிபி ஜிடி ஃபைனல் தான் வரும்போது. ஓகே, சோ அங்கிள் வந்து ஜிடி குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ரஹ்மான் ப்ரோ சொல்லிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி வந்துட்டு வெறும் 9 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, அதுலயே அவங்க 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அவுட் சைடு இன்னும் 5 மேட்சஸ் இருக்கா, இல்ல அவங்க வந்து 2 வின் பண்ணாலே போதும். அதுவும் இல்லாம ரபாடா வேற கம்மிங் இன்கும் பொழுது அது அவங்க ஜிங்ஸ் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. ஜிடி ஷோரா வந்து டாப் 2ல முடிக்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த டீம் போயிடலாம். அடுத்த டீம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ். என்னதான் டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க எப்பவுமே ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பச்சையா இருக்கும். அடிச்சு 5-5 பேக் டு பேக் வின்ஸ் பண்ணி கரெக்டா ஒரு பொசிஷன்ல வந்து ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 10 மேட்சஸ்ல வந்துட்டு 6 வின் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு 4 மேட்ச் இருக்கு. இந்த 4 மேட்ச்ல வந்துட்டு அவங்க 2 வின் பண்ணணும். 4 மேட்ச்ல வந்து அவங்க ஆப்போனன்ட்ஸ் வந்துட்டு பிபிகேஎஸ், ஜிடி, டிசி அண்ட் ஆர்ஆர். ஸோ வந்துட்டு டேக் ஆன் பண்ணுங்க. இல்ல அதான் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுறப்போ அந்த அஞ்சான்ல வந்து அந்த இன்டர்வல் சீன் மாதிரி தான், கேட்டை இழுத்து மூடுறா ராஜூஸ் பேக்குங்கிற மாதிரி தான் எல்லாம் பயத்திலே நினைக்கிறாங்க. ஏன்னா தே ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். அதே மாதிரி அந்த வந்தாலே அந்த பிரசன்ஸ், அந்த ஆரா, அந்த ஹெரிட்டேஜ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ எந்த டீமே வந்து மும்பை மட்டும் குறைச்சி இடவே போட மாட்டாங்க. பிகாஸ் வாங்கின அடி அப்படிங்கிற மாதிரி தெரியும் நம்ம பங்காளிஸ், எல்லோ பங்காளிஸ்க்குலாம் தெரியும் மும்பை பத்தி. ஸோ ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் இஸ் a great team to watch out. அவங்க வந்தாலே எனக்கு உண்மையா பயமா இருக்கு. அஸ் பஞ்சாப் சப்போர்ட்டரா வந்து ஐ வுட் நாட் ஃபேஸ் மும்பை இந்தியன்ஸ் இன் குவாலிஃபையர்ஸ். ஐ மீன் எலிமினேட்டரா இருக்கட்டும் இல்ல பிளே ஆஃப் குவாலிஃபையர் ஒன்னா இருக்கட்டும். The team which I would not face is Mumbai Indians, but still Mumbai Indians கண்டிப்பா வந்து will definitely have a great season throughout. ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, பட் இனிமேல் they will definitely do well with the momentum they have, which is their great advantage. எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. காம்பினேஷன் பர்ஃபெக்ட்டா இருக்கு, பேலன்ஸ் பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது என்னோட தாட். கிரிக்கெட்டிங் மெரிட்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பெஸ்ட் டீம். நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி ஃபர்ஸ்ட், செகண்ட் மும்பை இந்தியன்ஸ், அந்த 10 டீம்ஸ்ல. ஆனா அவங்க வந்து they will make lot of small mistakes. இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா இன் ஃபுல் கண்ட்ரோல். அதனால he is able to maneuver. அந்த டெல்லி மேட்சே அவர் தான் வந்து ஸ்பின் போட சொன்னாரு. ஒரே சண்டை ஜெயவர்தனாக அவருக்கும் மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட தெரியுங்களா. ஸோ ரோஹித் சர்மா நவ் இன் ஃபுல் கண்ட்ரோல்னால அவர் வந்து நல்லா எடுத்துன்னு போவாரு. அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எல்லாரையுமே. இன்னைக்கு மேட்சை நீங்க பாருங்க, நீங்க வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சஹரும் போல்ட்டும் போடுவாங்க அடிச்சிலான்னு, என்னதான் பண்ணுவாங்க, நேரா பும்ரா கொடுத்துருவாங்க சூரியவன்ஷிக்கு எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் ஓவர். தே வில் சர்ப்ரைஸ் ஆப்பனன்ட் லைக் எனிதிங். அவங்களுக்கு அந்த அந்த இது இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை மும்பை இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் டீம். இஃப் யூ லுக் அட் இட், அவங்க யாரும் எப்படி ஆடுறாங்க நீ பாருங்க. சூரியகுமார் பின்னால் சூரியகுமார் நம்பர் 3 ஆடுறாரு. So you can never predict, you know. They have a lot of up their sleeves. அவங்க வந்து கீழே இருந்து மேல வருவாங்க, மேல இருந்து கீழே போவாங்க அந்த மாதிரி. So மும்பை இந்தியன்ஸ் இஸ் a very strong team. இன்னி பொறுத்த வரைக்கும்
the matches which they are stacked up, if you பாத்தீங்கன்னாக்க சும்மா purely on merits, they have tougher opponents to face. In case if they lose today, then the next 3 opponents they have or tougher opponents, they have to win 2. In that position only I am telling probability, futuristically I am telling probability ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. Current formல they have to win even for all the 4. ஆனா probability நீங்க பாத்தீங்கன்னாக்க லெஸ்ஸா இருக்கு. இதுதான் என்னோட வியூ as regards MI. But I feel heart of heart they will qualify. இல்ல மோரோவர் எனக்கும் அதே ஒப்பீனியன் தான் ப்ரோ. செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த காம்பினேஷன்லாம் ஃபைன் பண்றதுக்கு. பட் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சான்ஸே கொடுக்க மாட்டாங்க ஆப்போனன்ட்டுக்கு உள்ள வரதுக்கு. எல்லாமே இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸே எடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா டாமினேட் பண்ணி வின் பண்ண மாதிரி தான் வந்திருக்காங்க. அவங்கள வின் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காங்க ப்ரோ. உள்ள வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எம்ஐ பொறுத்தவரையும் அந்த டெல்லியோட அந்த மேட்ச் வின் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் கொடுத்துருச்சு. அந்த மேட்ச் மட்டும் அவங்க லூஸ் பண்ணிருந்தாங்கன்னா டோட்டல் டீமே அவங்க மொராலே கொஞ்சம் டவுன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவ்வளவு க்ளோஸ்ல வந்துட்டு லூஸ் அந்த இடத்துல வந்து ஒரு மேட்ச் வந்து புல் பேக் பண்ணி வின் பண்ண அப்புறம் தான் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவலே வந்து சரியான பீக் ஆயிருச்சு. அது அப்பையில இருந்து அவங்க வந்து கரெக்டா வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு மேட்ச்ல கூட அதை லெட் டவுனே பண்ணல. அதே மாதிரி வந்துட்டு போல்ட் இனிஷியலா வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவங்களோட ஒரே வீக் லிங்கா நான் பாக்குறது வந்துட்டு தீபக் சகர் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எஸ், ஆனா அவர் வந்து ஒரு ஆஃப் டே வந்து தீபக் சகர் கண்டிப்பா வரும். ஆனா அதுல கண்டிப்பா போட்டு அடிச்சிருவாங்க அவரை. மத்தபடி வந்து பும்ரா நல்லா போட்டிருக்காரு. ஆனா இன்னுமே அந்த பழைய பும்ரா வரல. ஸ்டில் அவர் வந்து அந்த யார்கர்ஸ் நெயில் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த சீசன் பொறுத்த வரையும் ஃபுல்லாவே ஃபுல் டாஸா தான் போகுது. அந்த ஃபுல் டாஸ்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதான் பும்ராவோட கிரேட்னஸ். ஸ்டில் அந்த அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு சூரியகுமார் யாதவோட ரீசன்ட் ஃபார்ம், ரோஹித் சர்மா அடிச்சுட்டு வர விதம், ரிக்கல்டன் இப்ப வந்து ஒரு மேட்ச் அடிச்சதா இருக்கட்டும், அந்த வில் ஜாக்ஸ் கொடுக்குற குஷன், ஏர்லியரா விக்கெட் போயிடுச்சுன்னா வில் ஜாக்ஸ், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா திலக் வர்மா அப்படிங்கிற அந்த குஷனு எல்லாமே பார்க்கும்போது டீம் கம்போஷனா பயங்கரமா செட் ஆயிருக்காங்க. சோ வந்துட்டு ஃபைனல் வேர்டிக்ட் மும்பை ஃபேன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன மாதிரி தான், கவலையே படாதீங்க, கண்டிப்பா பிளே ஆஃப் வரீங்க. தயவு செஞ்சு எங்க கூட மட்டும் மேட்ச் வச்சுக்காதீங்க. பஞ்சாப் வேணாம், மற்றபடி நீங்க யாரு கூட வேணா அடிச்சுட்டு என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா நீங்க பிளே ஆஃப் வரீங்க. 100% ஷூரா நான் எழுதி தரேன். மும்பை இஸ் கமிங் டு பிளே ஆஃப், நோ டவுட். Yeah, 100% they are coming, no? I told you. ஷுவரா மும்பை உள்ள வந்துருவாங்க. எனக்கும் அதே ஒப்பீனியன் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே அதே ஒப்பீனியன் தான் இருக்கு. சொல்ற மாதிரி மும்பை வந்து கன்ஃபார்மா நம்ம இது ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம போட்ட ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி போட்டதுல வந்து நம்ம பேஜ்ல எல்லா அட்மின்ஸும் கொடுத்த காமன் நேம் வந்து எம்ஐ தான். ஸோ வந்துட்டு எம்ஐ வந்து கன்ஃபார்மா குவாலிஃபை ஆகுறாங்க. குவாலிஃபயர் 1 வர ஆடுறாங்களா இல்ல எலிமினேட்டர் ஆடுறாங்களாலாம் தெரியாது. ஆனா வந்து கன்ஃபார்மா குவாலிஃபயர்ஸ் வராங்க. அடுத்த டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு 10 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல வந்து 6 வின்னு, ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல போயிருக்கு. 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து 4 மேட்ச் இருக்கு. அதுல வந்து அவங்க 2 மேட்ச் ஜெயிக்கணும். சோ அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் யார் யாருன்னு பாத்துருவோம். இல்ல 2 இல்ல 1 அவங்க ஒரு மாதிரி த்ரூ அந்த ஒரு பாயிண்ட்ல 1 கஷ்டம் அங்கிள் இப்ப இருக்கிற காம்படிஷன் பாயிண்ட்ஸ்ல. நீங்க பாருங்க. அவங்க ரன் ரேட் பெருசா இல்லையா அங்கிள், அதுதான் ப்ராப்ளம். இல்ல பட் 2 அவங்க டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க, டவுட்டே கிடையாது. அது வந்து நம்ம அடுத்து அவங்க வந்து 3 ஹோம் மேட்ச் விளையாடுறாங்க. அதுல வந்துட்டு எம்ஐ, டிசி, லக்னோ அண்ட் ஆர்ஆர். ஸோ இதுல ஆர்ஆர் மட்டும்தான் கொஞ்சம் வீக்லிங் மாதிரி இருக்காங்க. மற்ற 3 டீமும் ஓகே தான், ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ சொல்லுங்க உங்க வெர்டிக்ட். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபேவரட் டீம், பாண்டிங் பரம்பரை. ஸோ கண்டிப்பா வந்து இந்த தடவை வந்து பஞ்சாப் கிங்ஸ் இஸ் அ வெரி டிஃபரெண்ட் டீம். ஆப்ஷன்லேயே நம்ம பார்த்தோம், தே ஹேட் வெரி கிளியர் பிளான்ஸ். எல்லாமே வந்து இது வரைக்கும் சோஃபார் வென் 12 தான். எஸ், அப்பப்போ வந்து சில மிஸ்டேக்ஸ் மற்ற டீம்ஸ் மாதிரி பண்ணாலும் ஓவரால் பாக்குறப்போ தே ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் தான். எஸ், அந்த கொல்கட்டா மேட்ச் வந்து ஒரு 50-50 சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் அதை பத்தி நம்ம பெருசா டிபேட் பண்ண வேணாம். பட் ஓவரால் பாக்குறப்போ ப்ரோ, இன் மை ஒப்பீனியன் ஐ டெஃபினெட்லி திங்க் ஓவரால் இந்த ஸ்குவாட் வச்சு தே கேன் டெஃபினெட்லி மேக் அப் டு தி பிளே ஆஃப். குவாலிஃபயர் 1 வருவாங்களா இல்ல எலிமினேட்டர் ஆடுவாங்கிறது தான் என்னோட பிகெஸ்ட் கன்சர்ன். ஏன்னா when you play qualifier 1 you can escape from தோத்தா கூட you have another chance. But if you play eliminator you don't have that cushion. ஸோ அங்கதான் வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நான் இப்பயும் நம்புறேன். பட் அந்த டாப் 2ல முடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஐ வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். 4 மேட்சஸ் இருக்கு. அந்த 4 மேட்சஸ்ல 2 மேட்ச் வந்து குரூஷியலான மேட்ச். 2 டீமுக்குமே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு மும்பையோட ஆடுறாங்க, இன்னொன்று டெல்லியோட ஆடுறாங்க. பிகாஸ் அவங்களும் ஈக்குவல் கண்டென்ஷன்ல இருக்காங்க, அந்த ரேஸ்ல வந்து ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த 2 மேட்ச்மே ரொம்ப முக்கியமான மேட்சஸ். ஆர்சிபிக்கு எப்படி ஒரு சின்ன சாமியோ அந்த மாதிரி தான் பஞ்சாப்க்கு முலன்பூர் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, ஹோம் கிரவுண்டா. ஸோ அதுல இருந்து தப்பிச்சு வந்து அந்த யமகண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்து இப்போ வந்து தர்மசாலா ஆடுறாங்க, விச் இஸ் ஹாப்பி ஃபார் மீ. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அதை பண்ணியிருந்திருக்கணும். பட் ஏன் முலன்பூர்ல ஆடுறாங்கன்னு தெரியல. அங்க வந்து டோட்டலாவே வந்து 2 லாசஸ் இருந்துச்சு முலன்பூர்ல. ஸோ ஓகே, ஸோ ஓவரால் பாக்குறப்போ ஐ டெஃபினெட்லி திங்க்
Punjab is a great unit. I'm really happy for what they have performed as a unit so far. நீங்க இப்போ கரெக்டா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நீங்க தரம்ஷலா see how it is going to be a new kind of a surface for them. It's same for the other teams also. அதனால it neutralizes that advantage home team as advantage what they have, although they are going to play 3 matches in Dharamshala. இதுதான் ஒரு டிராபேக் அவங்களுக்கு தவிர மத்தபடி டிராபேக் கிடையாது. ஒரு பாயிண்ட் ஒரு டிராபேக். செகண்ட் டிராபேக் என்னன்னாங்க, இப்போ வந்து மேக்ஸ்வெல் இன்ஜூர்டு அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தெரியுமா? Maxwell the batter இல்ல, Maxwell the off spinner injured. அது இல்ல அவங்களுக்கு. இல்ல பிளே ஆஃப்ஸ்ல வெரி வைட்டல். அது பிளே ஆஃப்ஸ்ல அவர் போடுற 2 ஓவர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வைட்டல். ஏன்னா ஒரு விக்கெட் எடுப்பாரு, அது பயங்கர வைட்டலா இருந்தது. அதுவும் இல்லாம அவர் அந்த பிளாட்டா போடுறதுனால வெரி டிஃபிகல்ட் அவர் அடிக்கிறது இந்தியன் விக்கெட்ஸ்ல. சோ அது மிஸ்ஸிங் லிங்க் வந்து அவங்களுக்கு they will feel very much actually speaking going forward. சோ அது எப்படி அவங்க ஸ்டாயினிஸோட bowling வந்து வேகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவர் இல்ல வேற வழி இல்ல ஸ்டோயின் ஆட வைப்பாங்க. அதுதான் வீக் லிங்க் ஆயிடும். 20 ரன்ஸ் வச்சிருவாங்க. எல்லாம் ஃபேக்டர்ஸ், ஸ்மால் ஃபேக்டர்ஸ், பட் இட் கேன் ப்ரூவ் டு பி வெரி பிக். பட் கண்டிப்பா ஸ்டாயினிஸ் 11ல ஆடணும். பவுலர் ஆடுறவங்க பேட்டிங் கண்டிப்பா ஆடணும். ஆனா போன மேட்ச் டிராப் பண்ணிட்டு சூரியன் ஷெட்டி ஆடினாங்க. பேலன்ஸ் உங்களுக்கு வந்து டீம்ல வாட் மேக்ஸ்வெல் brings in ஸ்டாயினிஸ் doesn't bring. This is what my Maxwell miss is a very vital miss தான். அது 100% accepted. But going forward என்ன பண்ண முடியும்னு பாக்குறப்போ ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டாயினிஸ் தான் ஆடி ஆகணும். பட் அதையுமே பண்ணாம சூரியன் ஷெட்டி தான் போன மேட்ச் ஆடினார். அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஸ்டாயினிஸ் ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 4 6 அடிப்பாரு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம எல்லாம் பாத்துருக்கோம், சேப்பாக்ல வந்து ஒரு தனி ஆளா வந்து தனி ஆளுங்க படைங்கிற மாதிரி அவரால் என்ன பண்ண முடியும்னு காட்டினாரு. சோ ஹீஸ் கேப்பபிள் மேட்ச். ஸ்டாயினிஸ் எங்க அடிப்பாரு நான் சொல்றேன். ஸ்டாயினிஸ் பெங்களூரு, சென்னை, பாம்பே எல்லாம் அடிப்பார். மத்த வென்யூ எல்லாம் அவர் அடிக்க முடியாது அவரால். அவரு வந்து அந்த பால் ஆன் த அப் வரணும், அடிச்சு வாங்குவாரு வச்சு. அதனால ஒரு பிளேயர் ஒரு மாதிரி சூட் ஆகும். அதுக்கு சொல்ல வரேன். பட் சேப்பாக் வந்து பெருசா வந்து மத்த கிரவுண்ட் மாதிரி வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக்னு சொல்ல முடியாதுல்ல. பட் இல்ல ஃபாஸ்ட் bowling ஆன் த அப் அடிக்கிறது சேப்பாக்ல சூப்பர். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஸ்ட்ராங். இப்ப சி அவர் ஹுக்குலாம் அடிமா ஸ்ட்ரெயிட்ல சூப்பரா அடிப்பாரு அவரு. அதே மாதிரிதான் பெங்களூர் ஸ்ட்ரெயிட் லெட்ஸா பயங்கரமா போவோம். அதே மாதிரி பாம்பேல ஸ்ட்ரெயிட் லெட்ஸா பயங்கரமா போவோம். ஓகே, சோ உங்க தாட் சொல்லிருங்க வேல் ப்ரோ. இந்த ப்ரோ பஞ்சாப் பொறுத்த வரையும் உள்ள வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்குமே எனக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சு உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் உள்ள வந்துருவாங்க. அவங்க ஆப்போனன்ட்ஸுமே வந்து கொஞ்சம் இப்போ மும்பை டிசி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஆர்ஆர் கூட ஜெயிச்சு அவங்க எப்படியும் பாயிண்ட்ஸ் மேக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க ப்ரோ. அதான் நீங்க சொல்ற மாதிரி குவாலிஃபையர் விளையாடுறாங்களா இல்ல எலிமினேட்டர் விளையாடுறாங்களான்றதுதான் டவுட். மற்றபடி உள்ள வந்துருவாங்க. அதான் பஞ்சாப் பொறுத்த வரையும் நான் ஸ்மித்தியன் ப்ரோ கூட உடன்படுறேன். ஸ்டாயினிஸ் வந்து கண்டிப்பா ஆடணும் அவங்க பிளேயிங் 11ல. எனக்கு வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் ஆடினா இன்னும் கொஞ்சம் குஷன் கிடைக்குமோ அப்படின்ட்டு தோணுது. அவங்க ஜேவியர் பார்லெட் ஆடிட்டு இருந்தாங்க, பட் அதுவும் ஒரு குட் மூவ் தான். பட் வைஷாக் விஜயகுமார் வந்து டெத்ல வந்து இப்போ சூப்பரா போட்டு கொடுத்தாரு ஜிடியோட. அதுக்கப்புறம் அவர் ஆளே காணும். அதே அவருக்கு ஒரு இதா இருக்கு. பெங்களூரோட நல்லா போட்டா அடுத்த மேட்ச் எல்லாம் டிராப் பண்ணிடுறாங்க, பஞ்சாபோட நல்லா போறாரு அடுத்த மேட்ச் எல்லாம் டிராப் பண்ணிடுறாங்க. சோ வந்துட்டு அதேதான் அவரோட ஐபிஎலோட அல்காரதமா போயிட்டு இருக்கு. சோ வந்து அவரும் கண்டிப்பா ஆடணும். ஸ்டாயினிஸ் ஆடினார்னா இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல குஷன் கிடைக்கும். ஷெக்டே போடுற அந்த 2 ஓவர் வந்து ஸ்டாயினிஸாலையும் கொடுக்க முடியும். சார் சொன்ன மாதிரி வந்துட்டு மேக்ஸ்வெல் என்ன டீம் கொண்டு வராரோ அதை ஸ்டாயினிஸால கொண்டு வர முடியாது, அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்பின்னர் தான் வைட்டல். ஓகே, சோ ஃபைனல் வேர்டிக் 100% பஞ்சாப் குவாலிஃபை ஆகுது. பிபிகேஎஸ் இந்த வருஷம் கப் அடிக்கிறோம் நம்புறோம். மேனிஃபெஸ்டிங், கீப் மேனிஃபெஸ்டிங். ஓகே, உங்க தான் சொல்லிடுங்க. மோஸ்ட்லி அவங்க கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரேஸ் தொட்டதெல்லாம் பொண்ணு, அதனால அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் ரன் போயிட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா க்ளோஸ் கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்ட்ரேஸ் ஐயர். ஐ வில் டெல் யூ தி ஸ்மால் ரீசன். அன்னைக்கு கேகேஆர் உதப்பட வேண்டிய கேம் ஏதோ மழை வந்து காப்பாத்திடுச்சு, 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அன்னைக்கு 0 பாயிண்ட் எடுத்துக்க வேண்டியது. என்ன அன்னைக்கெல்லாம் எப்படி வேணா போயிருக்காங்க மேட்ச். நீங்க கேகேஆர் சேஸ் பண்ணிடுவாங்கிறீங்க. பயங்கர பேட்டிங் விக்கெட் பாத்தீங்க. They should have scored 230. ரசல் கடைசியில் நல்லா bowling போட்டு 200 ஆகிட்டாங்க ஸ்கோரை. தெரியுமா? பாருங்க மேட்ச் ஃபுல்லா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் பேட்டிங்க மொத்த பேட்டிங்க கேஸ். என்னதான் பேட்டிங் கிட்ட இருந்தாலும் அங்க குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் வந்து அன்னைக்கு டெஃபரண்டா அடிச்சிருப்பாங்க. செம்ம பேட்டிங் விக்கெட். அது சேசிங் ரொம்ப ஈஸி. கண்டிப்பா பஞ்சாப் உள்ள வந்துரும். பட் ஸ்மித்தியன் ப்ரோ நீங்க ஆனா பாயிண்டிங் மட்டுமே மென்ஷன் பண்றீங்க. இப்ப கூட பாயிண்டிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணீங்க, ஸ்ரேயஸும் மென்ஷன் பண்ணல. இதே இஷ்யூ தான் லாஸ்ட் இயரும் வந்துச்சு. கொஞ்சம் கேப்டன்ஸ்க்கும் கிரெடிட்ஸ் கொடுங்க. ஃபீல்ட்ல வெளில இருந்து என்ன வேணா சொல்லலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் உள்ள இருந்து. சோ ஸ்ரேயஸ்க்கு ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். மத்தபடி பஞ்சாப் உள்ள வந்துரும் டெஃபினட்டா. இல்ல நான் ஒரு ஃபேன் பாயா பாண்டிங்க மென்ஷன் பண்ணேன். நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஸ்ரேயஸ். எனக்கு அது நேச்சுரலா ஒரு பிடிச்ச ஃபேக்டர். மத்தபடிலாம்
அதே மாதிரிதான் போன சீசன் எல்லாம் ஃபேன் பாயா கௌதம் கம்பீரை மென்ஷன் பண்ணாங்க. அதுவும் கோச்சே இல்ல இத்தனைக்கும். ஒரு மென்டல் சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச் போன வருஷம். இந்த வருஷமும் அவர் தான். என்னோட ஃபைனல் வெட்டிக்கு வந்து கண்டிப்பா வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப் வராங்க. அது நேத்து மேட்சோட வின்னு தான் எனக்கு அதை டிசைட் பண்ணி கொடுத்துச்சுங்கிறதால பஞ்சாப் கிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் வராங்க. அவங்க வந்து எலிமினேட்டர் ஆடுறாங்க கண்டிப்பா. ஓகே, அப்படியே அடுத்த டீம் கடைசியில அடுத்து நம்ம வந்து டேபிள் டாப்புக்கு போயிருவோம். டேபிள் டாப்ல வந்துட்டு ஆர்சிபி இருக்காங்க. ஸோ வந்துட்டு 10 மேட்சஸ் 7 wins 14 points. இன்னும் அவங்களுக்கு 4 மேட்ச் இருக்கு. அதை 1 வின் பண்ணாலே அவங்க வந்து குவாலிஃபயர் ஸ்பாட் கன்ஃபார்ம். த ரியல் கண்டெண்டர்ஸ் ஃபார் குவாலிஃபயர்ஸ் ஆர் குவாலிஃபயர் 1ங்கிறது வந்து ஆர்சிபி தான். இந்த இடத்துல ஆர்சிபி வந்துட்டு லக்னோ, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே விளாடுறாங்க. ஓவராலா வந்து ஓரளவுக்கு ஈஸி பாத் மாதிரி தான் இருக்கு. உங்க தாட்ஸ் சொல்லுங்க. ஒன்னே நீங்க என்ன நோட் பண்ணலாம், கொஞ்சம் ஹோம் கிரவுண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, மீதி எல்லாம் தோத்துருக்காங்க. இப்ப கமிங் மேட்சஸ்ல 3 மேட்ச் ஹோம் கிரவுண்ட். எப்படி வேணா போலாம், பட் சொல்றேன் இதுவரை என்ன நடந்திருக்கோ அதை வச்சு சொல்றேன். இல்ல அவங்க குவாலிஃபை ஆயிடும். ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடும், ஷூரா குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து they will play the finals நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வே இட் இஸ் கோயிங் அண்ட் கோலி கப் அடிச்சாலும் நல்ல சான்ஸ் இருக்கு. the thing is அவங்க ஆர்சிபி டீம் என்ன எப்படி சொல்றேன்னா, ஐ வில் கம்பேர் திஸ் ஆர்சிபி டீம் டு the ஸ்ரீலங்கன் டீம் which won the வேர்ல்டு கப். ரணதுங்கா ஜாலியா ஆடுறாங்க அவங்க. ஆல்தோ பெரிய பெரிய நேம் எல்லாம் இல்லைனா கூட யாராவது ஒருத்தர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு மேட்ச்ல கரெக்டா வந்துடுறாங்க. எல்லாருமே குட் பிளேயர்ஸ், கரெக்டா இருக்காங்க. பேலன்ஸ் ஒரு மாதிரி இப்படி இருக்கு, ஆப்பரன் பண்ற மாதிரி இருக்காங்க, பண்ணிடுறாங்க இவங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கேம்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா. சோ இதே மாதிரிதான் ஆச்சு இந்த 99 வேர்ல்டு கப்ல. ரணதுங்கா டீம் இப்படிதான் இருந்தது. 96 வேர்ல்டு கப். அதே மாதிரி ரணதுங்கா ஃபைனல்ஸ் கூட ஆஸ்திரேலியா ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு என்டர் ஆனாரு, அரவிந்த் ரசிகலா பொழந்து கட்டிட்டாரு. அந்த மாதிரி குருணால் பாண்டி அடிச்சாரு. நீங்க நினைச்சு கூட பாக்கல யாருமே. நல்ல பிளேயர் தான் அவரு, பட் இதுவே அடிச்சு கிடையாது, அன்னைக்கு அடிச்சாரு. ஸோ அவங்களுக்கு அந்த மஜோ எஃபெக்ட் இருக்குன்னா ஃப்ரீயா ஆடுறாங்க 11 பேரும். இப்ப பாருங்க, முதல் எடுத்தோன்னே அசல்யூட் அடிக்கிறாங்க, செகண்ட் ஸ்பெல் விக்கெட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி the glorious uncertainty of the game is favoring RCB this time. This is what my analogy of following cricket. Some teams அது ஒரு மாதிரி ஆகும் ஒரு டைம்ல. அது வந்து it is happening this year for RCB. Maybe they may win the cup. ரெண்டு டீம் they have that majo effect which is பஞ்சாப் 1, RCB 1. இந்த ரெண்டு டீமுக்கு தான் நடக்குது இது மாதிரி. நைஸ்லி புட் அப் அங்கிள். ஆனா இங்க வந்து வேல்ராஜன் ப்ரோ வந்து அது ரெண்டுமே நடக்கக்கூடாதுன்னு ஆசையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ரெண்டு பேரும் மாத்தி விடாதீங்க, இருங்க நாங்க பார்த்தது சொல்ல வந்தோம். நினைக்கிறதுல வேற விஷயம், பட் நம்ம நடந்திருக்கிறத சொல்றோமே தவிர சரி நம்ம we should be fair in our assessment of cricket. அவ்வளவுதான். இதுல ஒண்ணு நடக்கிறத நம்ம சொல்றோமே தவிர இது என்ன இருக்கு. ஓகே, சோ ஆர்சிபி பத்தி பேசணும் அப்படின்னா பர்சனலி என்ன நல்லா கோத்து விட்டீங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ் 14 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க வெளியே போவாங்கலாம் நான் சொல்ல வரல. இப்போ ரகுமான் சொன்ன குவாலிஃபயர் 1 தான் ஆடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் அதை சொன்ன 3 ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் இருக்குன்னு. இல்ல ப்ரோ, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நமக்குள்ள ஒரு பேண்டர் இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கும் ரகுமான் ப்ரோக்கும். நீங்க சொன்னீங்கல்ல நாங்க 2 பேரும் ஜெயிக்கலாம் எங்களை போட்டு போட போனோம், அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபன்னியா சொன்னேன். பட் ஓகே, நோ இஷ்யூஸ். அதான் ஆர்சிபி பத்தி பேசணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸ் எனக்கு வந்து 4 டீம் குவாலிஃபை ஆனுங்கிறப்போ எய்தர் ஆஃப் ஆர்சிபி இல்ல ஜிடி மிஸ் ஆனா ஐ வுட் பி ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து மும்பையும் குவாலிஃபை ஆகணும், டெல்லியும் குவாலிஃபை ஆகணும், பஞ்சாபும் குவாலிஃபை ஆகணும். ஸோ அங்க வந்து அந்த இன்னொரு டீம் வந்து எய்தர் ஆஃப் ஆர்சிபி இல்ல ஜிடி மிஸ் ஆனா ஹாப்பி. பட் ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளா டாப்ல உட்காந்துருக்காங்க. ஸோ வெளில போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். பட் ஸ்டில் ஓவரால் பாக்குறப்போ குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் அப்படின்னா எலிமினேட்டர் ஆடினா ரொம்ப சந்தோஷம். அதை நான் இன்னுமே பேக் பண்றேன். கண்டிப்பா எலிமினேட்டர் ஆடுவாங்க ஆர்சிபி. சேப்பாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா சின்னசாமியில ஆர்சிபியை ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சென்னை ஃபேன்ஸ், ஐ எம் வித் யூ இந்த டைம். கண்டிப்பா எங்களுக்கு ஜெயிச்ச அந்த 2 பாயிண்ட கொடுங்க. ஆர்சிபி எனக்கு வந்து குவாலிஃபயர் 1 வேணாம். ஸோ அதனால அப்படியே உங்க தாட்ஸ் சொல்லணும். ப்ரோ நோட் பண்ணிட்டான், அவ்வளவுதான் கக்கிடுவான் இன்னைக்கு வந்து பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே, நான் அதான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா அவங்க பிளே ஆஃப் வந்துருவாங்க ப்ரோ. அதுல டவுட்டே இல்லை எனக்கு. கண்டிப்பா பிளே ஆஃப் வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கேம்ல 2 கேம் விளாண்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. ஒரு ஹோம் கிரவுண்ட் மேட்சாவது ஜெயிச்சிருவாங்க. குவாலிஃபயர் 1 தான் ஆட போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க கப்பு வின் பண்ணுவாங்களான்னு நம்ம நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் பேசலாம். ஏன்னா என்ன வேணா ஆகலாம் உள்ள பிளே ஆஃப்ஸ்குள்ள. ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப் வந்துருவாங்க. பிளஸ் குவாலிஃபயர் 1 தான் ஆடுவாங்க. ஓகே, சோ ஃபைனல் சொல்லுங்க. ஓகே, அதான் இத்தனை சீசன்ல நம்ம ஆர்சிபி எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை சீசன்ல. அவங்க வந்துட்டு இப்ப வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா
ஒரு ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு கேப்டன் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணாம போனா கூட ஜிதேஷ் சர்மா கீழே கான்ட்ரிபியூட் பண்றாரு. குருணால் பாண்டியாவை டக்குன்னு இறக்கி அவரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. டிம் டேவிட் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு இன்னும் பேட்டிங்கே கிடைக்கல. அதே மாதிரி வந்து ஃபில் சால்ட் என்னதான் உங்களுக்கு ஒரு வீக் லிங்கா அவரும் ஒரு 50-70 அடிச்சிருக்காரு. 70 தான் அடிச்சிருக்காரு, 70 ஆட் இந்த சீசன்ல. பட் ஸ்டில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட்டோட ரோல் வந்து அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. டிகே வந்து இதுதான் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. அந்தந்த பேட்ஸ்மேனுக்கு என்னென்ன ரோல், குருணால் பாண்டியா சூப்பரா சொல்லியிருந்தாரு போன வாட்டி அவரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும் போது. என்னோட ரோல் வந்து வெரி கிளியர் இந்த டீம்ல. ஏர்லியரா விக்கெட் போச்சுன்னா நான் முன்னாடி வந்து ஆடுவேன், இல்லாட்டி நான் பின்னாடி ஆடுவேன். அந்த ரோல் டெஃபினிஷன் வந்து பக்காவா இருக்கு. அதே மாதிரி புவிக்கு ஒரு ஆஃப் டேனா ஹேஸ்லூட் பெர்ஃபார்ம் பண்றாரு, ஹேஸ்லூட்டுக்கு ஒரு ஆஃப் டேனா புவி பெர்ஃபார்ம் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எஸ்தேலோட ரீசன்ட் ஃபார்ம்னா கொஞ்சம் ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி வரையும் அவர் நல்லா போட்டிருந்தாரு. கொஞ்சம் ரீசெண்டா வந்து அவரை அடிக்கிறாங்க பயங்கரமா, பவர் பிளே எல்லாம் கொடுத்து செம்மையா அடிக்கிறாங்க. அதை வந்து இவங்க டோட்டலா இது பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம வந்து அவங்க ஸ்பின் பவுலிங் நம்ம வந்து ஆன் பேப்பர் வீக்னு சொல்லியிருந்தோம், ஆனா வந்துட்டு பயங்கரமா போடுறாங்க. அவங்களாலதான் எல்லா மேட்சும் அவங்க வந்து அந்த டாட் பால்ஸ் எக்கானமில வேற போடுறாங்க. சிவா சர்மாலாம் பயங்கர எக்கனாமிக்கலா போடுறாரு. சோ அதனாலதான் அவங்க அந்த கேம்ல திருப்பி புல் பேக் பண்ணி தோக்குற மாதிரி இருக்க கேம் கூட புல் பேக் பண்ணி ஜெயிக்கிறாங்கும் பொழுது டெஃபினெட்லி ஆர்சிபி வந்து குவாலிஃபயர் 1 ஆடுறாங்க அந்த வாட்டி. ஓகே, சோ ஃபைனல் வெர்டிக்ட் வந்துருவோம். ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன உங்க குடும்பத்துல சேர்த்துக்கோங்க. எப்படியாச்சும் இந்த 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருங்க சின்னசாமியில. நல்லதா போகும். என்னதான் வன்மத்தை கேட்கனாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், சரியா? சோ அதனால 2 பாயிண்ட் சமத்தா வாங்கி கொடுத்துருங்க. சோ ஃபைனல் வெர்டிக்ட் குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா போற போக பார்த்தா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எலிமினேட்டர் ஆவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இல்ல, டெஃபினெட்லி they will qualify. They'll be top 2. No doubt about it. சேம் ஒப்பீனியன் தான் எனக்கும். அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க, டாப் 2ல இருப்பாங்க, குவாலிஃபை தான் ஆடுவாங்க அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 4 டீம் தான் வரணும். ஏதோ ஒரு ஜிடி இல்லாட்டி எம்ஐ வெளியே போயிடணும். 4 டீம் வரணும், ஏதோ ஒரு நியூ வின்னர் பார்க்கணும். Actually, RCB is the new CSK of that old CSK. In this time, lot of match winners. கரெக்டா சொன்னாரு, லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. அதனாலதான் ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் யார் யார் வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ச் படிக்கல் வாங்கியிருக்காரு. அது மாதிரி மாறி மாறி ஒரு மேட்ச் குருணால் பாண்டியா, ஒரு மேட்ச் வந்து டிம் டேவிட், ஒரு மேட்ச் ஹேசல்வுட், அந்த மாதிரி வந்து மாறி மாறி வாங்கிட்டு இருக்காங்க. சோ வந்து இது வேற மாதிரி பட்டிதார் ஒரு மேட்ச். இன்னொரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி நீங்க வெரி வைட்டல் பாயிண்ட் இன் T20. இஃப் யூ லுக் அட் தேர் ஃபீல்டர்ஸ் பவுண்டரி லைன்ல டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், கோலி, ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் என்ன கேட்ச் பாத்தீங்களா? சி இவங்கெல்லாம் நீ வந்து கேட்ச விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஃபேக்டர் T20ல. முந்தி பாத்தீங்களா நம்ம சிஎஸ்கேக்கு ஜடேஜா, பிராவோ அதெல்லாம் நிப்பாங்க, பத்ரி, முரளி விஜய் அலட்சியமா பிடிப்பாங்க கேட்ச். நீங்க மறந்துடலாம், மெல்ல உள்ள போயிடலாம், நீங்க போயிட்டு. அந்த மாதிரி இப்ப மத்த டீம்ல மாதிரி எவ்வளவு விடுறாங்க கேட்ச், கச்சா முச்சானு கண் தெரியலன்றாங்க, ஏதோ சொல்றாங்க. இவங்க இந்த அஞ்சு ஃபீல்டர் சான்ஸே கிடையாது. அதுவும் டீம் டேபிள்ல என்ன ஹைட் பர்ஃபெக்ட்டா பிடிக்கிறாரு கேட்ச். வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்க லிவிங்ஸ்டனுமே இஸ் an excellent fielder. சம ஃபீல்டர், மரண ஃபீல்டர். இல்ல நம்ம ஜேக்கப் பெத்தல் மறந்துட்டு இருக்கோம். ஜேக்கப் பெத்தல் வந்து அவங்க வந்து சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஜேக்கப் பெத்தல் லாஸ்ட் 2-3 மேட்சஸா வந்து ஒரு மேட்ச் தான் ஒரு பிளேயிங் லெவல்ல ஆடினாருனாலும் அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து சப்ஸ்டியூட் ஃபீல்டரா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. எப்படியாவது அவரும் வந்து கன்னா ஃபீல் பண்றாரு பவுண்டரி லைன்ல. அனதர் ஃபேக்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பிளஸ் என்னன்னாக்கா, இந்த ஆண்டி ஃப்ளவர் இருக்காரு பாருங்க, செம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே, அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் நோஸ் ஹவு டு ஹேண்டில் இந்தியன் பிளேயர்ஸ். சூப்பரா ரோல் டிஃபைன் பண்ணி இங்க நிக்கவை அங்க நிக்கவை இங்க பண்ணு எல்லாரும் கூலா பண்றாரு அவரு. உள்ள பூந்து கெடுக்கிறது தான் கொஞ்சம் விராட் கோலி தான் சும்மா கத்தி கித்தி இது பண்ணுவாரு தவிர நார்மலா போச்சுன்னா அவங்க சூப்பரா அடிவாங்க. அப்ப நான் சொல்றேன், எனக்கு என்ன தான் தோணுது, அவங்க 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 வந்து அந்த 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 ரணதுங்கா டீம் பாக்குற மாதிரி தான் இருக்கு அந்த டீம் எனக்கு. ஓகே, சோ கோலி ஃபேன்ஸ் வந்து ஸ்ரீதரங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம பேஜ்ல. கண்டிப்பா விடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, கோலி பெரிய பிளேயர், அது வந்து எல்லாருமே சொல்றது தானே. ஏன் சேப்பல் எல்லாம் சொல்றது அவர் கேரக்டர் தான் சொல்றாங்க. நீங்க சொன்னது 100% இல்ல, நீங்க சொன்னது 100% கரெக்ட். பட் நம்ம பேஜ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கரெக்டா சொல்றோமோ தப்பா சொல்றோமோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்க ஃபேவரட்ஸ் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா போட்டு பொழந்துருவாங்க. which is fair enough. கிரிக்கெட்ல வந்து சூப்பர் ஸ்டார் வர்ஷிப் இருக்கு. See, நம்ம I don't take sides. I just basically tell what I see. உள்ள நடக்கிறது யாருக்குமே தெரியாது, புரியுதா?
வாட் வி see as visuals only we can comment. அதான் ப்ரோ, நான் வந்து அந்த ஃபீல்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்சிபி இஸ் நியூ சிஎஸ்கேன்னு சொன்னது வந்து கம்ப்ளீட்லி அக்ரீட். ஏன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட் இருக்கிற எல்லா ஃபீல்டர்ஸுமே ஒரு டீமா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபீல்டிங்ல பெருசா எரர் மேக் பண்ண மாட்டாங்க. சோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்க, அவங்க வந்து கேட்ச் விடுற ப்ராபபிலிட்டிங்கிறது வெரி வெரி லெஸ் வித் திஸ். டிம் டேவிட்லாம் அவ்வளவு பரமணம் அவஸ்தை நின்று அலட்சியமா முடியாது கேட்ச. டோட்டலாவே ஒரு ஃபீல்டிங் யூனிட்டா ஆர்சிபி செமையா இருக்காங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமே. இப்போ பவுலர்ஸ் கொஞ்சம் ஆஃப் டே இருந்தாலுமே ஃபீல்டர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா பவுலர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அங்க அப்படியே மேட்சே கொண்டு போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா நான் ஃபீல்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆர்சிபி இஸ் நியூ சிஎஸ்கே கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். நான் ஆர்சிபி இஸ் நியூ சிஎஸ்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆர்சிபி இஸ் நாட் த ஓல்ட் ஆர்சிபி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆமா, இதுக்கு முன்னாடி அவங்க ஃபீல்டிங் படுமட்டமா இருக்கும், இந்த சீசன் நல்லா இருக்காங்க. ஆர்சிபி இஸ் நாட் த ஓல்ட் ஆர்சிபி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அங்கே. ஓகே, சோ வந்து இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் வந்து யார் வந்து அந்த டாப் 2 விளையாடுவா, அந்த குவாலிஃபயர் 1 யார் விளையாடுவாங்கிறது தான். சோ அது வந்து யாரு டக்குன்னு உங்க ஒப்பீனியன், யாரு குவாலிஃபயர் 1 ஆடுவான்னு சொல்லிருங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே போயிடலாம். ப்ரோ என் ஒப்பீனியன்ல ஆர்சிபி, பஞ்சாப் தான் ப்ரோ குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க. என்னோட 4 டீம் யாருன்னா டிசி, ஆர்சிபி, பஞ்சாப், எம்ஐ, இந்த 4 டீம் தான் உள்ள வருவாங்க. அதுல குவாலிஃபயர் 1 ஆட போறது வந்து பஞ்சாப், ஆர்சிபி தான். ஓகே ஸ்ரீதர் சார். ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப், எம்ஐ இதுதான் வரும் குவாலிஃபயர் 1. சொல்றேன், அதே ஆர்டர் தான். ஆர்சிபி, ஜிடி தான் ஆடுவாங்க. ரஹ்மான் ப்ரோ. அதான் நான் ப்ரெடிக்ஷன்ல ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான். ப்ரெடிக்ஷன்ல கொடுத்த 3 டீமும் ஒன்ல அலைவா இருக்கு. ஒரே ஒரு டீம் வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னா அது பஞ்சாப் தான். வெல் டிசர்வ், சூப்பரா கிரிக்கெட் ஆடினாங்க. கண்டிப்பா அவங்களும் பிளே ஆஃப் வந்துருவாங்க. ஸோ வந்து ஆர்சிபி, ஜிடி கன்ஃபார்ம் வந்து குவாலிஃபயர் 1 ஆடுறாங்க. எம்ஐ அண்ட் பஞ்சாப் எலிமினேட்டர் ஆடுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 4 டீம் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் பஞ்சாப், டெல்லி, மும்பை அண்ட் எய்தர் ஆஃப் ஆர்சிபி இல்ல ஜிடில ஐ வுட் பி ஹாப்பி இஃப் ஆர்சிபி பிளேயர்ஸ். ஏன்னா ஜிடி மேல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ டாப் 2 வந்து ஐ வாண்ட் பஞ்சாப் vs ஆர்சிபி குவாலிஃபயர் 1, இல்லாட்டி வந்து பஞ்சாப் vs மும்பை, ரெண்டுத்துல எதுனாலும் ஓகே. எலிமினேட்டர் வைஸ் வர்சா, டெல்லி ஷுட் பிளே அகேன்ஸ்ட் எம்ஐ ஆர் டெல்லி ஷுட் பிளே அகேன்ஸ்ட் ஆர்சிபி. தான் என்னோட. அண்ட் தி ஹோல் வந்து இன்னும் 7 டீம்ஸ் வந்து அலைவா இருக்காங்க. இந்த ஒரு ஐபிஎல்ல வந்துட்டு செம்ம காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு ஐபிஎல். யாரு வேணா வந்துட்டு உள்ள வரலாம், யாரு வேணா அப்செட் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே நடக்கலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். ஸோ வந்துட்டு எக்ஸைட்டிங் டேஸ் ஆர் அஹெட். பார்ப்போம். நீங்க வந்து உங்களோட யார் டாப் 4, யார் குவாலிஃபயர் 1 ஆடுவா, யார் எலிமினேட்டர் ஆடுவான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்ப்போம் உங்களோட தாட்டும் எங்க தாட்டும் மேட்ச் ஆகுதான்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீதர் சார், நீங்க ஜாயின் பண்ணதுக்கு உங்க இன்புட்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான இன்புட் வந்துட்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப நாளா. நாங்க 3 பேருமே உட்காந்து மொட்டை சோர்ல உட்காந்து பேசுற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் இப்படி உள்ள வந்து பேசுறது எங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கொடுக்குது. தேங்க்யூ சோ மச். Pleasure is mine. Yeah, same here. கண்டிப்பா சார். நிறைய மேட்சஸ் நான் அப்பப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. Why not? Okay. Thank you. Okay bro. With that note, we come to the conclusion for today's video. அடுத்த இன்னைக்கு வந்து எம்ஐ அண்ட் ஆர்ஆர் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் என்னடா இவங்க எம்ஐ அண்ட் ஆர்ஆர் பத்தி பேசவே இல்லையே, அந்த பாயிண்ட்ஸ் கணக்குல கொண்டு வரலன்னு நினைச்சுக்காதீங்க. வீடியோவை இப்பதான் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து எம்ஐ ஆர்ஆரோட ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Rahman De Villiers, Well Presents, Nityan and Sridhar sir. Bye.